என் சாவுக்கு நானே காரணம். தயவு செய்து என் அப்பா, அம்மா, தங்கை, என் நண்பர்கள் புரூனே என்கிற வெள்ளச்சாமி, ஆட்டோ டிரைவர் தங்கப்பாண்டி மற்றும் பூசாரி மலையாண்டியை துன்புறுத்த வேண்டாம். இவர்களுக்கும் என் மரணத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. கெட்ட முட்டா பையல அட பாவி. ஐயோ அப்பா. உங்க 3 பேருக்கும் இந்த லெட்டரை போட்டோ எடுத்து ஃபார்வர்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்க வந்து என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக கிடையாது. கடைசியாக ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நீங்க எல்லாரும் இவ்வளோ நேரம் பொறுமையா என் கதையோட டிராவல் பண்ணதுக்கு தேங்க்ஸ். முழிச்சு பாரியா. என்னாச்சுன்னு? தூக்கு போட வந்திருப்பாப்ல போல. பழைய கயிறு அருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருக்காப்ல. இங்கே பாரு அண்ணன் முழிச்சு பாரு. ஒன்றும் இல்லை, முழிச்சு பாரியா. ஒன்றும் இல்லையா. நான் எங்கே இருக்கேன்? அண்ணே, பக்கத்தில் கடை இருந்தா புது கயிறாக வாங்கிட்டு வாங்க. இவனை நானே தொங்க விட்டுறேன். பொத்து பொழைச்சிட்டான். புருனே எஸ்கேப். உத்ரா, உன்னை பிடிச்ச பீடை எல்லாமே போகட்டுமாப்பா. ஏப்பா, இந்த மாலையை கூடவா நாங்க வாங்க மாட்டோம்? நீயே விட்டா பாடைக்கு பந்தலுக்கு கொட்டு கொட்டுறவனுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போயிரு போல இருக்கு. உங்க ஐயாலைய கொளுத்தியா? கொளுத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாக்குறேன். ஹலோ சாமி, நான் உத்ராவதி பேசுகிறேன். பண்ணியை இடிச்சாச்சா? இல்லை சாமி, விரட்டிகிட்டே போனோம். போகிற வழியில் ஒரு லாரியில் அடிபட்டு பண்ணி செத்து போச்சு. இல்லை, அது இன்னும் சாகலை. கடுப்பேத்தாதீங்க சாமி, என் கண்ணு முன்னாடி தான் அடிபட்டு செத்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, அது இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அவ்வளவு லேசில் சாகாது. शैतान के बच्चे, தலைவரே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த 4 பேர் தானடா. இப்போ எங்கடா இருப்பானுங்க அவனுங்க? ஹலோ பூசாரி, என்னது கனவு ஹோமமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏங்க, மந்திரம் ஒன்றும் பெருசா தெரியாது, ஓரளவு தான் தெரியும். ஓகேவா? ஓரளவு தெரிஞ்சாலே போதுமா? ஏங்க,
சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? 3000-ஆ? ஏங்க ஓரளவு மந்திரம் தெரிஞ்சதுக்கே 3000 கொடுப்பீங்களா? எது இருக்கிறவன்ட்ட வாங்கிக்கிறவா? சரி அட்ரஸ் சொல்லுங்க. ஒரு 1/2 hour அப்படியே போயிட்டு வந்துட்டா? ஏன் என்னாச்சு? இல்ல வீட்டுல பலசரக்கு சாமியா எதுவுமே இல்ல, வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி டீய பார்சலா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருங்க. பாண்டி யோ என்னையாச்சு? வர்ற வழியில நாய் பிராண்டிருச்சு. ஹலோ, நாள் வாடகையா? 1200 ஆகுங்க. என்னது 2000 ரூபாவா? ஐயோ அவ்வளோ காசுலாம் நான் வாங்க மாட்டேங்க. என்னது இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கவா? சரி சரி நான் வந்துடுறேன். சிக்கிட்டா சிக்கிட்டா. அப்படியே லெஃப்ட்ல நிப்பாட்டியா? இங்க எதுக்கு நிப்பாட்ட சொல்றேன்? நான் இங்கே இறங்கிக்கிறேன், நீ போயா. எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர். 3 பேர் லஞ்சுக்கு போயிட்டாங்களா? ஏய் என்ன ஆச்சு? சட்டக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, மூஞ்சி மேலாம் கண்ணி போயிருக்கு. என்ன ஆச்சு? மேல தெருவுல ஒரு சொறி நாய் ஒண்ணு. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஆட்டோல இருங்க. ஹலோ, ஆமாம் 3 விசா கொண்டு வந்தேன். ஒன்று 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன், இன்னொன்று ஏதோ இல்லாதவன்னு சொன்னால் ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தேன். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு விசா. உங்களுக்கு வேணால் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. எது 70 ரூபாயா? நான் அதிகமாகலாம் வாங்க மாட்டேன், நீங்கள் விசாவுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். என்னது இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கவா? ஓ அப்படி சொல்கிறீங்க. சரி எங்கே வரணும்னு சொல்லுங்கள். ஆ ஏண்டா வந்தம்மா ரெஸ்ட் எத்தமா பூர்னே போனமான்னு இருக்கணும். எல்லாரும் கூட்டா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களாடா? சாரிங்க. அது சாரியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏட்ரா அந்த பிள்ளைட. என்ன பண்ண போறீங்க? என் வராகியை கொன்னு என் கல்யாணத்தை நிறுத்தணும். உனக்கு ஒன்னே கிடைச்சாலும் யூஸ் இல்லாத அளவுக்கு பண்றடா. எட்ரா அந்த பிள்ளைட. தலைவரே சேவ் பண்ணிட்டு பாத்ரூம்லயே வச்சிட்டு வந்துட்டேன் தலைவரே. யாருக்கிட்ட போய் சொல்ற? தாடி அப்படியே இருக்குது, எங்க சேவ் பண்ண? 4 செவத்துக்குள்ள நடந்தது தலைவரே, நம்ம வேலையை பாப்போம். நானும் கட்டவனே. உன்னை என் கையால வச்சு கொல்றடா அவன. என்ன உங்க வராகம் உயிரோட தாங்க இருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமா உயிரோட தான் இருக்கு. உண்மையாப்பா? உண்மைதாங்க, நம்புங்க, உயிரோட தான் இருக்கு. வாராகி டேய், ஆனா நீ சொல்றது பொய்யா மட்டும் இருந்தது. நம்புங்க, பார்த்து இந்த ஏரியாவில் தான் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிப்பா நீ எழுந்து போ. ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறேன். அவனை உன் மேல கூட கை வைப்பேன்டா நானே. என்னடா பண்ண?